பொண்ணோட புருஷன் டெய்லியும் குடிச்சிட்டு வர்றான். வீட்டுக்காகவும் எதுவும் பண்றது இல்ல, குழந்தைங்களுக்காகவும் எதுவும் பண்றது இல்ல. வெறுத்து போன இவளும் இன்னொருத்தவங்க கூட அஃபேர்ல இருக்கா. இப்ப இந்த பொண்ணு வேற ஒருத்தவங்க கூட போறத இவங்களோட புருஷன் பாத்துறான். அவங்கள ஃபாலோ பண்ணிட்டும் போறான். இப்ப அன்னைக்கு நைட்டே அவகிட்ட உன் புருஷன் உயிரோட இருக்கப்போ இன்னொருத்தவங்க போறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையான்னு சொல்லிட்டு சண்டை போடுறான். அதுக்கு அவளும் நீ எனக்கு என்னைக்கு புருஷனா இருந்திருக்க, என்னை விட்டு போயிட்டுன்னு சொல்லிட்டு இவளும் சண்டை போடுறா. அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கப்போ அவ கழுத்துல கத்தி வச்சுட்டு இனி நான் குடிக்க மாட்டேன், வேலைக்கு போறேன், ஒழுங்கா குழந்தைங்க எல்லாம் பாத்துக்கிறேன், நீ அவங்க கூட போகாம இரு, இல்லன்னா நான் உன்னை கொண்டுடுவேன்னு சொல்லி மிரட்டுறான். அடுத்த நாள் இவளும் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. இப்ப புருஷனும் குடிக்காம வீட்டுக்கு வரான். வந்தவன் குழந்தைங்களுக்கும் எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். பொண்டாட்டியையும் அன்பா பாத்துக்கிறான். இப்ப இவளும் அவசரமா பக்கத்துல இருக்க மளிகை கடைக்கு போயிட்டு கால் பண்ணி பேசுறா. சார், என்னோட புருஷன் திருந்திட்டாரு, இனிமே என்ன தப்பா நினைக்க மாட்டாரு தானே சார் சொல்லி கேக்குறா. அதெல்லாம் ஒன்னும் நினைக்க மாட்டாருமான்னு அவரும் சொல்றாரு. ஆக்சுவலா இவ தன்னோட புருஷனை திருத்தணுங்கிறதுக்காக தான் தொடர்புல இருக்க மாதிரி சும்மா போய் சொல்லிட்டு இருப்பா.